பேர் ஆபேல்ராஜ். விருத்தாச்சலத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். எனக்கு கேன்சர் லிவரில் இருந்துச்சு. 4 ஸ்டேஜ்னாங்க. அதை அவங்க சரிப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு புன்னர்ஜன் ஹாஸ்பிட்டலை பற்றி வீடியோவில் பார்த்துருந்தோம். ஃப்ரெண்டும் யாரோ சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி. இப்போ 45 டேஸு டேப்லெட் எடுத்துருக்கோம். நல்லா சாப்பிட்றோம், நல்லா டைஜஷன் ஆகுது. பெயின்லாம் எதுவும் கிடையாது, கொஞ்சம் நார்மலாக இருக்கிறோம். ஒரு சில சின்ன சின்ன வேலையை கூட நாங்களே செஞ்சுக்கிறோம். இப்போ டயர்ட்னஸ் இல்லை, பரவாயில்ல. டாக்டர் இருந்து ஒரு சில சாப்பாடெலாம் அவாய்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு சில சாப்பாடு சொல்லிக்கிறாங்க, அதை மட்டும் சாப்பிட்டுட்ருக்கோம். 45 டேஸ் டேப்லெட் எடுத்துருக்கோம். பரவாயில்ல, ஆக்டிவாக இருக்குது, நல்லாயிருக்கும் சார். ஃபஸ்ட்டு 2023 குடலில் கட்டி இருக்கிறதா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கட்டி தானே ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். அது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சாதாரண கட்டி ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க, முன்கூட்டியே பார்த்துட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க, யாரும் கீமோ எடுத்துக்கன்னு சொன்னாங்க. கேன்சர் டாக்டரை பார்த்து கீமோ கொடுங்கன்னு கேட்டால் ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கீமோ தேவையில்லை, இது சின்ன கட்டி தான், நீங்கள் முன்கூட்டியே பார்த்துட்டீங்க, தேவையில்லைன்னுட்டாங்க. நாங்களும் அப்படியே விட்டுட்டோம் சார். கிட்டத்தட்ட 1 வருஷம் எதுவும் பிரச்சனை இல்லை. 1 வருஷத்துக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, அது குடலில் இருந்தது பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, குடலில் இருந்து லிவருக்கு பாஞ்சிடுச்சு சார். லிவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் சார். இது லிவருக்கு வந்தது எப்படி தெரியும்னா, ஒரே தண்ணி தாகமாக இருந்தது. தண்ணி எவ்வளோ குடித்தாலும் உங்களுக்கு தாகம் அடங்கலை, நாக்கு வறட்சியாக இருந்தது. நானே என்ன பண்ண, போயிட்டு எல்எஃப்டி டெஸ்ட் எடுக்கலாம் நானே போய் எடுத்தேன். அதையும் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க டாக்டர், பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்குன்னாங்க. ஸ்கேன் பண்ணும்போது லிவர் கொஞ்சம் வீக்கமாக இருக்கிறதா சொன்னாங்க. பெட் ஸ்கேனில் எடுக்க சொன்னாங்க. பெட் ஸ்கேனில் தான் லிவரில் இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ ஒரு ரவுண்டு எடுத்துருக்குது, 2வது ரவுண்டு வாங்கின்னு போகிறோம். அதான் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.